தேர்தல் தேதிக்கும் வாக்கு எண்ணிக்கை தேதிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த 10 நாள்ல நம்ம பத்திரிகையாளர்கள் என்னெல்லாம் உருட்டுறாங்க. அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க அதிமுக லீடிங்ல போதுங்கிறாங்க, திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க திமுக லீடிங்ல போதுங்கிறாங்க. சரி, இவங்க தான் எப்படி சொல்றாங்க அப்படின்னா தாவேக்காரங்க, அதுவும் முக்கியமா நம்ம ஃபெலிக்ஸ் டினால்டனம்லாம் வேற லெவல்ல அவர் உருட்டுதாரு. அதாவது கடந்த 110 நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு டிவிக்கு வாக்களிக்க வந்தவங்களின் எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 25 லட்சமா. குடும்பத்தோட வரப்போறோம் நாங்க ஒரு ஃளைட் பிடிச்சா வரப்போறோம், துபாயில இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வரப்போறோம். அப்ப அதோட அதை பேஸ் பண்ணி தான் நான் சரி எவ்வளவு தான் வரீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்கும்போது நான் வந்து 25 லட்சம் பேர் கடந்த 115 நாட்கள் இங்க வந்திருக்காங்க. நானும் சரி அவ்வளவு பேர் வந்திருப்பாங்களா அப்படின்னு போய் பார்த்தேன். கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா சென்னை ஏர்போர்ட்ல மட்டுமே ஒரு மாசத்துக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு 5ல இருந்து 6 லட்சம் பேர் வராங்க. அதுபோக தமிழ்நாட்டுல பல விமான நிலையங்கள் இருக்கு, எல்லாத்துலயும் சேர்த்து ஒரு 7ல இருந்து 8 லட்சம் வச்சுக்கிட்டாலும் 3ல இருந்து இந்த 3.5 மாசத்துக்குள்ள எப்படி ஒரு 25ல இருந்து 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க வெளிநாடுகள்ல இருந்து. அந்த வந்த மொத்த பேரையுமே அவரு டிவிக்கே வாக்காளராக கணக்குல சேர்த்துட்டாரு. அது போக நிறைய பேர் குடும்பமா சேட்டர்டு ஃபிளைட் பிடிச்சு வந்தாங்களாம். பிரைவேட் ஃபிளைட்ஸ், சார்ட்டர்ட் ஃபிளைட்னு சொல்லுவாங்க, அதோடைய பிசினஸ், அதோடைய வர்த்தகம் வந்து 300% அதிகரிச்சு. எங்க அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, சேட்டர்டு ஃபிளைட்டோட பிசினஸ் வந்து 300% அதிகரிச்சிருக்கு இந்த ஒரு மாசத்துல அப்படிங்காரு. அது அதனால அதிகரிக்கலன்னு, வளைகுடா நாடுகள்ல நடந்த போர் பதட்டத்தினால அங்க இருந்து நிறைய பணக்காரங்க தொழில் பண்றவங்க எல்லாம் தனி விமானம் பிடிச்சு வந்துட்டாங்க. அதனால அவங்களோட பிசினஸ் அதிகரிச்சிருக்க தவிர அவங்க எல்லாம் டிவி கேக்கு ஓட்டு போட வந்தவங்க நீங்க தப்பா கணக்கு போட்டீங்க. சரி, இதுதான் கணக்கு தப்பா போட்டாரு அப்படின்னா இன்னொரு பெரிய நம்பிக்கையில அவரு இருக்காரு. ஜனநாயகனோட வெற்றி விழா இங்க தானே நடத்துவீங்க. அப்ப நம்மளோட ஆட்சி நடக்கும்ல. நீங்க அப்படி ஜனநாயகன் படத்தோட வெற்றி விழாவை அவர் மெரினா பீச்ல கொண்டாடுவாராம். அப்போ அது எப்படி மெரினா பீச்ல கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டா, அப்ப நாங்க தானே ஆட்சியில இருப்போம் அப்படிங்காரு. ரொம்ப நம்பிக்கை தான் அண்ணனுக்கு, நம்பிக்கிட்டே இருங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, விஜய் ரசிகர்களும் சரி விஜயுடைய தொண்டர்களும் சரி ரொம்ப நம்பாதங்க. இந்த சமூக வலைதளங்கள்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல இந்த மாதிரி ஆட்கள் வச்சு உருட்டுறதெல்லாம் பார்த்து நம்பி ஏமாந்து போகாதங்க. திடமனதோட இருங்க, தோல்விக்கு காத்திருங்க. தோல்விக்கு நீங்க காத்திருந்தாதான் ஒருவேளை நீங்க தோத்தாலும் உங்க மனசை தளர விட மாட்டீங்க. பெரிய பிம்பத்தை நீங்க கட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதி பெரிய ஏமாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சில பேர் நாங்க மருந்து குடிச்சு செத்துருவோம், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருந்து கொடுத்துருவோம் அப்படின்லாம் பேசுறாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிடுங்க. மே 4ஆம் தேதி ஏமாற்றங்கள் பல இருக்கலாம். ஒருவேளை நீங்க வெற்றி பெற்றா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கு நான் வருவேன். தோத்துட்டா நீங்க தான் உங்க மனசை தைரியப்படுத்திக்கிறணும். நம்பிக்கையோட இருங்க.